Tanigai Estates and Construction Private Limited. Tanigai Estates and Construction Private Limited. ஒரு ராஜாவுக்கு அழகு தன்னுடைய நாட்டையும் தனது மக்களையும் சிறப்பாக வழிநடத்தி செல்வதாகும். அதுபோல பல ராஜாக்களை கண்டது நம் நாடு. இன்று தணிகை எனும் நாட்டில் ராஜாவாக இருந்து கொண்டு தனது மக்களுக்கும் வீடமளித்து அவர்களையும் ராஜாவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் ராஜாதி ராஜா அவர்களுக்கு விருது வழங்கும் நேரம் இது. தி கிங் மேக்கர் அவார்ட்ஸ். போட்டி அப்படின்னா அதுல முதல் 3 இடங்களை பெறுகிற நபர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும். அந்த வகையில தணிகை குழுமத்தினுடைய 2024ஆம் ஆண்டினுடைய கிங் மேக்கர்ஸ் அவார்டினுடைய அந்த முதல் மூவர் யார் என்பதற்கான ஒரு அற்புதமான அறிமுக காணொளி ஏவி இதோ உங்கள் பார்வைக்காக ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களோடு. 3ஆம் இடத்தில் உள்ள கிங் மேக்கர். The award goes to C. தியாகராஜன். வணக்கம், என்னோட பேர் ராகேஷ் சக்ரா. நான் தணிகை எஸ்டேட்ல கடந்த 2 வருடமா சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன இந்த கம்பெனிக்கு அறிமுகப்படுத்தியது திரு தியாகராஜன் அவர்கள். வணக்கம் தணிகை, என் பேர் ஜனார்தனன். சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனிக்கு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு தியாகராஜன். இந்த கம்பெனில இடம் வாங்க வந்தேன். பார்ட் டைமா இந்த கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஃபுல் டைமா இந்த கம்பெனில வந்துட்டேன். ஆனா இதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து தியாகராஜன் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான். ஆபீஸ் பத்தியும் மற்றபடி இந்த சைட்டை பத்தி எல்லாம் எனக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்திருந்தாரு. இனிமையான பேச்சு, திரித்த முகம் இவற்றின் கலவைதான் தியாகராஜன். என்னுடைய ஃப்ரெண்ட் வெல்விஷர் கைடான திரு தியாகராஜன் சார் இந்த வருடம் கிங் மேக்கர் அவார்ட் வாங்குறதுக்கு இந்த வருஷம் பிபி தியாகராஜனுக்கு கிங் மேக்கர் அவார்டு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வேண்டுதல் மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். அற்புதமான சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், எல்லோருடைய அன்பு உள்ளங்களையும் கவர்ந்த அன்பிற்கினிய அண்ணன் 856 புள்ளிகளை பெற்று தணிகை குழுமத்தினுடைய 2024ஆம் ஆண்டினுடைய கிங் மேக்கர் அவார்டை தட்டி செல்கிற தணிகை குழுமத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் அன்பிற்கினிய அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு இப்போது கிங் மேக்கர் அவார்டு வழங்கப்படுகிறது. 3வது இடத்தில் 856 புள்ளிகளை பெற்று தணிகை குழுமத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட்களில் ஒருவர் அன்பிற்கினிய அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு கிங் மேக்கர் அவார்டு வழங்கப்படுகிறது. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நம்முடைய வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். அடுத்ததாக 2வது இடத்தில் கிங் மேக்கர் அவார்டு வாங்க இருக்கிற அந்த வெற்றியாளரை பற்றிய ஏவி இதோ. 2ஆம் இடத்தில் உள்ள கிங் மேக்கர் யார் என்று காண்போம். The award goes to K. ராமகிருஷ்ணன் ரெட்டி. வணக்கம் தணிகை, நான் உங்கள் உதயா. என்னுடைய பேர் சிலம்பரசன், சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தணிகையில். சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா தணிகை நிறுவனத்தில் ஒரு 9 ஆண்டு காலம் நான் வந்து இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ரெட்டி சார் தான் என்னோட சீனியர். பார்த்தீங்கன்னா ரெட்டி சார் மெயின் பார்த்தீங்கன்னா டீம் டெவலப்மெண்ட் தான், படைப்பலம் தான் ரெட்டி சார் இருக்கு. எனக்கும் அதுதான் டீம் மூலியமா நானும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். மினிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வருஷம் மட்டுமே ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் டீம் மூலியமா தான் எனக்கு சேல்ஸ் வந்திருக்கு. எனக்கு இந்த 9 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த நிறுவனத்துல அறிமுகப்படுத்தினேன். ஸோ எனது நண்பர் ராமகிருஷ்ண ரெட்டி அவருக்கு இந்த டைம்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வருஷம் கிங் மேக்கர்ல அது ஃபர்ஸ்ட் லெவல் வரணுங்கிறது என்னோட ஐடியா. தேங்க்யூ. அது மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்ட் ஒர்க் பண்றது எப்படி, ஆஃப்லைன் ஆன்லைன்லயும் சில டிப்ஸ் ஐடியாஸ் நிறைய கொடுப்பாங்க. நிறைய மார்க்கெட்டிங்க்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே ரெட்டி சார். அது மூலியமான டீம் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கெட்ல மினிமம் இயர் வந்துட்டு சீனியரா ப்ரொமோட் பண்ணுவாங்க. நல்ல எஃபிஷியன்டான மார்க்கெட்டை தான் அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நீங்க இந்த சைட்ல கொஞ்சம் பண்ணுங்க சார், மறுபடியும் நீங்க வாங்க சார். நான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன், ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் விட்டு நான் வெளில போயிட்டேன். ரியல் எஸ்டேட்டே வேணாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் வாங்க சார், ஒரு அருமையான நிறுவனம் இருக்கு. ஸோ நல்ல நிறுவனம், நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம தணிகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல அவரு எனக்கு ரெஃபர் பண்றாரு. ஸோ உண்மைக்கு மறுபெயர் அப்படின்னும் போது நான் ராமகிருஷ்ணன் சாரை நான் வந்து முன்மொழிவேன். பேராற்றல், உண்மைக்கு சிறந்த மறுபெயர், என் இனிய நண்பர், உதவி செய்வதில்
நல்ல குணம் படைத்த மாமனிதனாக விளங்கி வரும் எனது அருமை நண்பர் அவர்கள் இந்த 36ஆம் ஆண்டு விழா முப்பெரும் விழாவில் கிங் மேக்கர் அவார்டு முதன்மையாக பெற்று பெருவாழ்வு வாழ இந்த நேரத்தில் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இரண்டாவது நிலையில் 1092 புள்ளிகளை பெற்று கிங் மேக்கர் அவார்டை பெறுகிறார் வைஸ் பிரசிடென்ட் ராமகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். தொடர்ந்து முதல் இடத்தில் கிங் மேக்கர் அவார்டு 2024 பெற இருக்கிற தணிகை குடும்பத்தினுடைய அந்த அன்பு உறவு யார் என்பதற்கான ஏவி இதோ உங்கள் பார்வைக்காக. முதல் இடத்தில் உள்ள கிங் மேக்கர் யார் என்று காண்போம். The award goes to R.K. Kumar. வணக்கம் தணிகை. என் பேர் அமுதா. நான் கிட்டத்தட்ட தணிகையில 12 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கே குமாரோடைய ப்ரௌச்சர் பார்த்து நான் அங்க வந்தேன். அதை எடுத்துட்டு கால் பண்ணேன். உடனே வந்தாங்க. மணியும் கூட வந்தாப்புல. பண்ணலாமா நானா தான் கேட்டேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்கே குமார் சார் பாத்தீங்கன்னா என்ன ஃப்ரீடமா விட்டாரு. ஜெட் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய நோட்டீஸ்க்கு எடுத்துட்டு இங்க 12 இயர்ஸ் ஜேர்னி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். ஆர்கே குமார் சார், நீங்க கிங் மேக்கர் அவார்டு வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் நிலையில் 1112 புள்ளிகளை பெற்று கிங் மேக்கர் அவார்டு பெறுகிற அன்பிற்கினிய அண்ணன் ஆர்கே குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கான இந்த விருதை அண்ணன் பரமன் பச்சைமுத்து அவர்களோடு இணைந்து ஃபெமினைன் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய அக்கா கோமதி அவர்களும் இணைந்து வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு முதல் நிலையில் கிங் மேக்கர் அவார்டு பெறுகிற அன்பிற்கினிய அண்ணன் ஆர்கே குமார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பரிசாக்குவோம்.